சிக்கு புக்கு ஸ்டோரீஸ். அது ஒரு பசுமை போர்த்திய மலைகளுக்கு நடுவே அமைந்திருந்தது ஒரு சிறிய கிராமம். பறவைகளின் இனிய குரல்கள் கிராமம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருந்தன. அந்த அமைதியான கிராமத்தின் ஓரத்தில் பழைய ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு சிறிய குடிசை இருந்தது. அந்த குடிசையில்தான் கண்ணன் என்ற இளைஞன் தனது வயதான அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். வசதிகள் எதுவும் இல்லாத வாழ்க்கை, ஆனால் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த குடும்பம். தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்து கூலி வேலைக்கு செல்ல தயாராகும் கண்ணன் தனது அம்மாவின் ஆசீர்வாதத்தையே மிகப்பெரிய செல்வமாக நினைத்தான். கிராமத்தில் பலருக்கு பெரிய வீடுகளும் நிலங்களும் செல்வங்களும் இருந்தன. ஆனால் கண்ணனிடம் இருந்தது ஒரு நல்ல மனசும் கடின உழைப்பும் மட்டுமே. அதனால் சிலர் அவனை ஏழை என்று இகழ்ந்தனர். இருந்தாலும் கண்ணன் ஒருபோதும் மனம் தளரவில்லை. அன்று காலையிலும் தனது குடிசை வீட்டின் வாசலில் நின்று தொலைவில் தெரியும் மலைகளை பார்த்து கொண்டிருந்த கண்ணன், ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும், அந்த நாளுக்காக நான் உழைக்கிறேன் என்று மனதிற்குள் உறுதியெடுத்தான். ஆனால் அந்த நாளில் அவனுக்காக ஒரு அதிசயமான சம்பவம் காத்திருக்கிறது என்பதை அப்போது கண்ணன் அறிந்திருக்கவில்லை. அம்மா, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. சரிப்பா, பாத்து போயிட்டு வா. சாயங்கால நேரம் கொஞ்சம் இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்திருக்கண்ணா அப்படின்னு சொல்லி வேலைக்கு அனுப்பி வச்சாங்க பார்வதி அம்மா. கண்ணனும் காட்டுப்பாதை வழியா ஊர்க்காரவங்களோடு விறகு வெட்டி அந்த விறக மதியத்துக்கு மேல மார்க்கெட்ல கொண்டு போய் வித்து அதுல வர பணத்தை எடுத்துக்கிட்டு சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு வரத வழக்கமா வச்சிருந்தான் கண்ணன். அன்னைக்கும் அதே மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த காட்டு வழியா சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் கண்ணன். அந்த நேரம் பார்த்து ஒரு கழுகு கால்ல அடிபட்டு பறக்க முடியாம அங்க விழுந்து கிடந்தது. அந்த கழுக பார்த்த கண்ணன் மனசு இறங்கி அந்த கழுகுக்கு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணினான். ஐயோ பாவம், இதுக்கு ரொம்ப காயம்பட்டிருக்கு போல இருக்கே. பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன். உடனே பக்கத்துல இருந்த நண்பர்களும் கண்ணனை பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்க. டே கண்ணா, அந்த பறவைய அப்படியே விட்டுட்டு வா. அதனால உனக்கு என்னடா பயன் இருக்கு? உன்னோட வாழ்க்கையே கஷ்டத்துல போயிட்டு இருக்கு, இதுல இத வேற ஏன்டா தூக்கிட்டு போற? அப்படியே விட்டுட்டு வாடா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். டே, உயிர் அப்படின்னா எல்லாருக்குமே ஒண்ணுதான்டா. இது பேச முடியாது அப்படின்றதுக்காக நான் இதை விட்டுட்டு வர முடியாது. நீ நல்ல மனசுக்காரன்தான், ஆனா எல்லாருக்கும் இப்படி உதவி பண்ணிக்கிட்டே இருந்தா நீயே கஷ்டப்படுவ. கஷ்டப்படுறது பிரச்சனை இல்லடா, உதவி செய்யாம இருக்கிறது தான் பெரிய தவறு. நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உதவி செய்யறதை எப்பவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் மெதுவாக கழுதை தூக்கி கொண்டு வீட்டிற்கு நடந்தான். அங்க வீட்டுக்கு வந்த கண்ணனை பார்த்து பார்வதி அம்மா இந்த மாதிரி கேட்டாங்க. கண்ணா, இது என்ன பெரிய பறவைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்க? அம்மா, நான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில இந்த பறவை காயமடைந்து கிடந்தது. இத காப்பாத்துறதுக்கு யாரும் முன்வரவே இல்லம்மா. அதனாலதான் இத நம்ம வீட்டுக்கு நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த பறவையை எப்படியாச்சும் காப்பாத்தணுமா? மகனே கண்ணா, நம்ம கிட்டயே சாப்பாடு குறைவாதானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பறவைக்கு நம்மனால எப்படி உதவி செய்ய முடியும்? அம்மா, இன்னைக்கு நாம எப்படியாச்சும் இந்த பறவைக்கு உதவி செய்வோம். கண்டிப்பா இறைவன் நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்வார்மா. உன் நல்ல மனச பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு கண்ணா. சரி, நம்ம நாள முடிஞ்ச உதவிய இந்த பறவைக்கு பண்ணி இந்த பறவைய காப்பாத்துவோம். கவலைப்படாத கண்ணா. அடுத்த சில நாட்கள் கண்ணன் தினமும் இந்த கழுகிற்கு மருந்து போட்டான். அதற்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான், உணவும் கொடுத்தான். ரொம்ப வலிக்குதான் நண்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. உன்னை சீக்கிரமா நான் குணமாக்கி உன்னை பழைய மாதிரி நான் பறக்க வைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கழுகின் உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிச்சது. கண்ணா, இங்க பாரு, இப்போ அது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ ஜெயிச்சிட்ட கண்ணா. ஆமாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கழுகு பறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் கழித்து கழுகு முழுமையாக குணமடைந்தது. அது பறக்கிறதுக்கும் ஆயத்தமாயிருந்தது. உடனே கண்ணனும் பார்வதி அம்மாவும் கழுக பார்த்து இந்த மாதிரி சொன்னாங்க. சரி நண்பா, இனி நீ சுதந்திரமா வானத்துல பறக்கலாம். சந்தோஷமா பறந்து போயிட்டு வா. கழுகே, நீ சந்தோஷமா போயிட்டு வா. நல்லபடியா உன் வாழ்க்கைய வாழ் அப்படின்னு சொல்லி கழுக வாழ்த்தி அனுப்பினாங்க. கழுகு கண்ணனையும் பார்வதி அம்மாவையும் சில நொடிகள் திரும்பி பார்த்தது. நன்றி சொல்வது போல தனது சிறகுகளை விரித்தது. உடனே கண்ணனும், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பி வச்சான். அடுத்த நொடியே கழுகு வானத்தை நோக்கி உயரமாக பறந்தது. கண்ணனும் அவன் அம்மாவும் அதை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர்.
மறுநாள் காலை வீட்டின் வாசலை திறந்த கண்ணன் திடீரென தரையில் ஏதோ பளபளப்பாக இருப்பதை கண்டான். அம்மா, இங்க கொஞ்சம் வாங்கல. இது என்னன்னு பாருங்க. என்னடா அது? அம்மா, இது தங்க நாணயம் மாதிரி இருக்கே. அடடா, இது உண்மையிலேயே தங்க நாணயம்தான். இது எப்படி நம்ம வாசலுக்கு வந்தது? யாராவது தவற விட்டு இருப்பாங்கம்மா. இத நாம எடுத்து வச்சுக்க வேணாம். உடனே கிராம தலைவர்கிட்ட போய் கொடுத்துடலாமா? அப்படின்னு முடிவு பண்ணி கிராம தலைவரை பார்க்க போனாங்க கண்ணனும் பார்வதி அம்மாவும். என்ன கண்ணா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? ஏதாச்சும் பண உதவி வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தலைவரே. எங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி இந்த தங்க நாணயம் கீழே கிடைத்தது. இது யாருடையது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இத தவற விட்டவங்க கண்டிப்பா வேதனைப்படுவாங்க. அதனாலதான் இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம். நல்ல வேலை பண்ணுன கண்ணா. நீ நேர்மையா இந்த விஷயத்துல நடந்திருக்க. இத நான் கண்டிப்பா பாதுகாப்பா வச்சுக்கிறேன். இந்த தங்க நாணயத்தை தவற விட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிச்சு இந்த நாணயத்தை கொடுத்துடுறேன். உடனே அதே நாள்லயே கிராம தலைவர் ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூடி வர செய்து இந்த தங்க நாணயத்தை யாரு தவற விட்டது அப்படின்னு விசாரிச்சாரு. ஆனா மக்கள் யாரும் இந்த தங்க நாணயத்திற்கு சொந்தம் கொண்டாட வராததுனால, கண்ணா, உன்ன மாதிரி நேர்மையான மனிதர்கள் கிடைப்பது அரிது. அதனால இந்த தங்க நாணயம் உனக்குதான் கிடைச்சது. இது உனக்குதான் சொந்தம் அப்படின்னு அந்த தங்க நாணயத்தை எடுத்து கண்ணன் கிட்டையே கொடுத்துட்டாரு ஊர் தலைவர். கண்ணனும் சந்தோஷமா அந்த தங்க நாணயத்தை வாங்கிக்கிட்டான். ஆனால் அதிசயம் அங்கேயே முடிவடையவில்லை. அடுத்த நாள் மீண்டும் ஒரு தங்க நாணயம் கண்ணன் வீட்டு வாசல்ல கிடந்தது. கண்ணா, கொஞ்சம் வெளியே எழுந்திருச்சு வாயேன். இங்க பாரு, மீண்டும் ஒரு தங்க நாணயம் கீழே கிடக்கு. என்ன, இன்னொரு நாணயமா? அடுத்த நாள் மீண்டும் ஒரு தங்க நாணயம். அதற்கு பிறகு இன்னொரு நாணயம். இப்படியே தினமும் வீட்டின் முன் தங்க நாணயங்கள் தோன்றத் தொடங்கின. இதை பார்த்த கண்ணனும் பார்வதி அம்மாவும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போயிருந்தாங்க. ஒரு நாள் இந்த மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணன் அதிகாலையில எழுந்திருச்சு வீட்டு வாசல்ல மறைவா நின்னுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல வானத்திலிருந்து ஒரு பெரிய கழுகு வந்து ஒரு தங்க நாணயத்தை கண்ணன் வீட்டு வாசல்ல போட்டுட்டு பறந்து போச்சு. அத பார்த்த கண்ணன் ஆச்சரியத்துல, இது நான் காப்பாற்றிய கழுகாச்சே. இதுக்கு எங்க இருந்து இவ்ளோ தங்க நாணயம் கிடைத்தது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உடனே அந்த கழுத பின்தொடர்ந்து காட்டிற்குள் சென்றான். பல மரங்களையும் மலை பாதைகளையும் கடந்து சென்ற கழுகு ஒரு பழமையான பெரிய மரத்தின் அருகே இறங்கியது. அங்கே மண்ணுக்குள் மறைந்திருந்த ஒரு ரகசிய குகை ஒன்னு இருந்தது. அந்த குகைக்குள் நுழைந்த கண்ணன் எண்ணற்ற தங்க நாணயங்களும் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களும் குவிந்து கிடப்பதைக் கண்டு வியந்து போனான். அடேங்கப்பா, இவ்வளவு தங்கமா? இந்த தங்கம் எல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? இதுக்கு பேர்தான் புதையலா? அப்படின்னு கண்ணன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த புதையலை பார்த்ததும் கண்ணனின் மனசுல பல எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. இந்த செல்வம் முழுவதும் என்னுடையதாக இருந்தால் நான் ராஜாவைப் போல வாழலாம் என்று ஒரு கணம் நினைத்தான். ஆனால் உடனே அம்மாவின் வார்த்தைகள் அவன் நினைவுக்கு வந்தன. பேராசை மனிதனை அழித்துவிடும் என்று அவள் பலமுறை கூறியிருந்தாள். அதனால் கண்ணன், எனக்கும் என் அம்மாவுக்கும் தேவையான அளவு மட்டும் போதும், மீதமுள்ள செல்வம் இங்கேயே இருக்கட்டும் என்று கூறி சிறிதளவு தங்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். அவனுடைய நேர்மையையும் நல்ல மனதையும் பார்த்த கழுகு வானத்தில் சுற்றி பறந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணன் அந்த செல்வத்தை தனக்காக மட்டும் பயன்படுத்தவில்லை. கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினான். ஏழைகளுக்கு உணவு வழங்கும் இடத்தை உருவாக்கினான். குடிநீர் வசதிகளையும் ஏற்படுத்தினான். ஒரு காலத்தில் அவனை இகழ்ந்தவர்கள் கூட, கண்ணா, உன்னை போல நல்ல மனம் கொண்ட மனிதனை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று பாராட்டினர். ஒரு நாள் மாலை கண்ணன் தனது அம்மாவுடன் வீட்டின் முன் அமர்ந்திருந்தான். அப்போது அம்மா புன்னகையுடன் கண்ணனை பார்த்து இப்படி சொன்னாங்க. மகனே, உனக்கு கிடைத்தது புதையலின் அதிர்ஷ்டம் அல்ல, நல்ல மனசுக்கு கிடைத்த பரிசு. உண்மையான அதிர்ஷ்டம் செல்வத்தில் இல்லை, மனிதனின் நற்குணங்களில்தான் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்ட கண்ணன் வானத்தை நோக்கி பார்த்தான். அப்போது தூரத்தில் அந்த கழுகு பறந்து கொண்டிருந்தது. அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது.
ஏழையாகத் தொடங்கிய அவனுடைய வாழ்க்கை நல்ல மனதின் காரணமாக ஒரு அழகான அதிர்ஷ்ட கதையாக மாறியிருந்தது. செல்லங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.